நம்ம புளி இஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 175 கிராம்ஸ் இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 கிராம்ஸ். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மிளகா எடுத்துன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் காரம் இருக்கும். நல்ல இன்னும் சின்னதாக ஒல்லியாக இருக்கிற அந்த நீட் மிளகாயாக எடுத்துனீங்கன்னா நல்ல காரம் இருக்கும். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த குண்டாக இருக்கிற மிளகா மட்டும் எடுத்துக்காதீங்க. அது வேக டைம் ஆகும். தோல் கனமாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து சுத்தமாக காரம் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குண்டான மிளகா எடுத்துக்க அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டார்க் கிரீன் ஒல்லியாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சியும் மிளகாயும் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற புளி எவ்வளோ காரம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். இல்லை புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் பொருட்கள்லாம் மற்றது கடுகு கொஞ்சம், அப்புறம் உப்பு, பெருங்காயம், நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இது ரொம்ப எண்ணெய் யூஸ் ஆகாது. ஆக்சுவலி இது நம்ம எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வெளியே வந்துடும் எண்ணெய் கடைசியில். அதனால ரொம்ப எண்ணெய் விட தேவையில்லை. அதுக்கப்புறம் வெல்லம் தான் இதுக்கு நல்ல எல்லா காரம் உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். வெல்லம் கண்டிப்பாக போடணும் இதில் கம்பல்சரி. ஸோ புளி இஞ்சிக்கு இவ்வளோதான் பொருள் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த இஞ்சியை வந்து ஒரு 1/2 hour இல்லைன்னா 20 minutes ஆகுது மினிமம் தண்ணியில் ஊற வச்சுடலாம். ஸோ மேல் தோல் வந்து நல்லா ஊறிடும். அப்புறம் வந்து நம்ம அந்த தோலை வந்து முடிஞ்ச அளவுக்கு கத்தி வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து இன்னொரு தடவை அலம்பிடலாம். மிளகாயை வந்து ரெண்டுத்தையுமே வந்து தூளா நல்ல முடிஞ்ச அளவுக்கு சின்ன தூளா கட் பண்ணிடலாம். மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம், அது நல்லா இருக்காது. குட்டி குட்டி பீசஸாக வாயில் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் மட்டும் பண்ண வேண்டாம். ஸோ இது அடுத்தது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெடு தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இது கார்விங் நைஃப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நைஃப் இருந்தால் ஈஸியாக இப்படி பீல் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவு தோல் எடுத்துக்கலாம். ஆனால் கூட ரொம்ப தோல் இருந்தால் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மிளகாயை வந்து இந்த காம்பை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட மிக்சர் அந்த சாப்பர் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. இதை வந்து குட்டி குட்டியாக தூள் கட் பண்ணிட்டு அதையும் ஈவன் மிளகாயும் அதில் போட்டு ஒரு 3-4 தடவை இழுத்துட்டு பண்ணால் குட்டி குட்டி நைஸ் ஃபைன் பீஸஸாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். அதை பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சட்டுன்னு முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதில் மெனக்கிடுற வேலையே இந்த இஞ்சி பீல் பண்ணுறது மட்டும்தான். மற்றது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரி நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு சீவின்ட்டேன். நாட் வெரி க்ளீன், பட் இட்ஸ் ஓகே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பக்கத்தில் இது வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இது இப்படி சீவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸ், நாட் டூ ஸ்மால், பட் அந்த பிளேட் அதில் வந்து பாழாகாதபடிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸில் சாப் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மிளகாயை கூட இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி சாப் பண்ணிட்டு இதில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு கேன் புட் ஆல் திஸ் டுகெதர். எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணிட்டுலாம். பாருங்கள், இது நான் கொஞ்சம் பாதியாக போட்டுருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பீசஸ். இன்னும் கூட வேணால் நீங்கள் ஃபைனாக பண்ணலாம். பட் இது வாயில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் இந்த ஃபைனாக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஃபைனாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டுலாம் ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான சட்டி எடுத்துட்டு இருக்கேன். அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. ஐ திங்க் இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ போதும். ஒரு 2 tablespoons வச்சுக்கலாம். அது வந்து என்ன ஆகும்னா இந்த எண்ணெய் வந்து வெளியே வந்துடும். அப்புறம் ரொம்ப எக்ஸஸாக இருந்ததுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓவர் ஆயிலியாக இருக்கும். தேவைப்படாது அவ்வளோ. ஆக்சுவலி இதுக்கு இவ்வளோ சஃபிஷியன்ட். இது சுட்டதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெருங்காயம், நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய், அப்புறம் நான் மஞ்சள் தூள் மறந்துட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக. நீங்கள் ஒரு சிம் டு மீடியமில் வச்சு நல்லா வதங்கட்டும். இது உங்களுக்கு ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் வேக உங்களுக்கு வந்து ஆயில் நல்லா பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால நல்லா சிம் டு மீடியமில் வச்சு கலரிண்டு கொஞ்சம் நடுவில் அதை நல்லா வேகட்டும். வேணா கொஞ்ச நாளைக்கு மூடி கூட வைக்கலாம். நம்ம இப்படி எண்ணெய் நல்லா இப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இப்படி கொஞ்சம் லைட்டாக அடியில் ஒட்டும். பட் நம்ம இப்படி பண்ணி கலர் வச்சு அது வேக இது பாருங்க, இப்படி எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரணும். நான் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் விட்டுருந்தேன் நல்லெண்ணெய். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது.
நல்லா ஒரு 2 குட்டி கரண்டியில் ஒரு 2 இல்லைன்னா டேபிள் ஸ்பூன் வச்சுன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன், குட்டி கரண்டினா ஒரு 2 கரண்டி குட்டி கரண்டியிலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு இஞ்சியும் பச்சை மிளகாக்கும் இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த புளி தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது, திக்காக நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சுட்டுலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும், இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து புளி விட்டுடலாம். நல்ல புளியை வந்து ரொம்ப நிறைய தண்ணி விடாம கொஞ்சம் திக்கா கரைச்சி அது அந்த புளி தண்ணி விட்டுணும். இது வந்து நீங்க புளி வந்து புளியோட புளிப்பு, அது காரம், அது எல்லாமே கிரீன் சில்லி எப்பவுமே வந்து கான்ஸ்டண்டா ஒரே மாதிரி காரம் இருக்காது. ஒரு வாட்டி வாங்குறச்சையும் உங்களுக்கு காரம் வேறுபடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து பண்ண உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிடும். பட் புளிப்பு வந்து புளிப்போட அட்ஜஸ்ட் பண்றது வந்து வெல்லம். ஸோ புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா வெல்லத்தை அதிகம் பண்ணுங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா வெல்லம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா திதிப்பு ரொம்ப தெரிஞ்சிடும். ஸோ புளிப்பு வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது பேலன்ஸ் பண்ண வெல்லத்தை போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். இதில் திருப்பி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருது கார்னர்ஸ்லாம். இப்படி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் வெல்லமும் சேர்த்துன்ட்டேன், வீடியோ எடுக்கலை கிளிப்பிங்கில். அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ மிளகா ரொம்ப காரமாக இருந்த மாதிரி இருந்தது. எங்கள் ஆத்துக்கு அவ்வளோ காரம் செட் ஆகாது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி விட்டுண்டு இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துட்டேன் உப்பு போட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.